அருணோதயம் எழுந்திடும் அருளேசுவை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடுவோம் பரனேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடுவோம். அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடுவோம். இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. ஆனந்தம் ஜோதி சூரியனாம் என்னே சரணம்பும் நான். ஆனந்தம் ஜோதி சூரியன் என்னே சரணம்பும் நான். நன்றியால் உள்ளம் பூரித்திடுது அன்னையாவே சுகாருண்யம். நன்றியால் உள்ளம் பூரித்திடு அன்னையாவே சுகாருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்ய வரும் பெற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்ய வரும் பெற்ற சந்தர்ப்பம். பொன்னராவினில் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார். பொன்னராவினில் ஜீவித்தோர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் நமக்கு இந்த நாளை தந்த நேசரை துதிப்போம். நான் நிவாணியாய் வந்தவன் நம் நிவாணியாகவே போகின்றேன். நான் நிவாணியாய் வந்தவன் நம் நிவாணியாகவே போகின்றேன். கூட செல்லவும் புவிலொன்றும் நடிப்போம் அந்த நாட்டுக்கே. கூட செல்லவும் புவிலொன்றுண்டோ நடிப்போம் அந்த நாட்டுக்கே. ஆயனே சரி நன்மை என்ன ஆனந்தம் பரமானந்தம். ஆயனே சரி நன்மை என்ன ஆனந்தம் பரமானந்தம். ஆயனே சரோ நபவான்போ தானம் செய்ததே ஆனந்தம். ஆயனே சரோ நபவான் பூமி தானம் செய்ததே ஆனந்தம். அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இந்த அருமையான நாளை கிருபையாக நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரையும் உதவி செய்த எபினேசர் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் தப்புவிக்கவும் போஷித்து போதித்து வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் உங்களுடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீங்காத நம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறதே எங்களை பலனாக கருதி எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் பாடல்கள் வர்ஷிப் மற்ற எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய சமூகம் இருக்கட்டும். உடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அபிஷேகித்து தருவீராக. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் ஞாயிறு பள்ளியினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியின் ஒவ்வொரு காரியங்களுக்கென்றும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். பக்தி விருத்திக்கு ஏதுவான எல்லா காரியத்தையும் செய்து அநேகருக்கு மாதிரியான சபையாக பிரயோஜனமான உபயோகமான சபையாக ஊழியர்களாக நீங்கள் காணப்பட எங்களை முழுவதுமாக 100 தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே துதியையும் கனத்தையும் மகிமையும் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். சர்வலோகத்தில் நடக்கிற எல்லா பரிசுத்தோட ஆராதனையிலையும் நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான இந்த வருஷத்தின் கடைசி மாதம் 2வது வாரத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில்
நாம் பங்கு பெறும்படியாக கர்த்தர் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நான் சில காரியங்களை நான் கேட்டு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, இன்றைக்கு சில்ட்ரன்ஸ் டே மற்றும் யூத்ஸ் ப்ரோக்ராம்லாம் இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லி நான் ஆண்டோட ஜெபித்து கொண்டிருந்த வேளையில், ஆண்டவர் இன்றைக்கு நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டுடைய பாதத்தில் சமூகத்தில் காத்திருந்த பொழுது சில காரியங்களை ஆண்டவருக்கு எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். இன்றைக்கு சில்ட்ரன்ஸ் டே தான், ஆனால் முக்கியமாக நான் பேச போகிறது பெற்றோர்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஏன்னா வருஷம் முழுவதும் உங்கள் சண்டே ஸ்கூலில் நிறைய காரியங்களை கற்றுருக்குறாங்க. அதுக்காக பிள்ளைகள் நான் பேச போகிறேன்னு நினைக்காதீங்க. சைடில் கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் வரும், வாலிபர்களுக்கும் வரும். ஆகவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் இன்றைக்கி தோசு போல இருக்குன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. 3 பேர்த்துக்குமே இருக்குது. தோசு இல்லை, வசனம், சத்தியம். சரிங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த வார்த்தை கர்த்தர் கூட இடைப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசி கேட்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், கவனிங்க, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும், இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும், அற்புதங்களாகவும் இருக்கிறோம், அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். பெற்றோர்கள் எல்லாரும் வேதாமத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். பெற்றோர்கள் எல்லாரும் உங்கள் வேதத்தை கையில் எடுத்து எல்லாரும் சேர்ந்து இப்போ வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்து 814வது பக்கம் மேலே இருக்கிற எல்லா பெற்றோர்கள் பைபிள் நல்ல ஆண்டவர் கைகளை கொடுத்துருந்தாருன்னா நல்ல அந்த பைபிளை கையில் ஏந்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்படி கர்த்தர் செய்ய போகிறார். வாசிங்க எல்லாரும். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பெற்றோர்களும் பிள்ளைகளும் அற்புதங்களாக இருக்கணும், அடையாளங்களாகவும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் 10 டிவைன் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பேரண்டிங். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று 10 தெய்வீக பிரமாணங்கள் வேதத்திலிருந்து. அல்லேலூயா. 10 டிவைன் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பேரண்டிங். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று 10 விதமான தெய்வீக பிரமாணங்கள் பைபிளில் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த காரியத்தை தான் இந்த வசனத்தின் அடிப்படையில் கொண்டு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிக்க முடியும். இங்கே நாம் வாசிக்க கேட்டோமே, சொல்லுங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இதே வசனத்தை நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோமே, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களிலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இது நம்மால அல்ல, சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும். ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தர் எங்களையும் எங்க பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்றவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்து அந்த பிள்ளைகளும் பெற்றோர்களும் அற்புதங்களாக அடையாளங்களாக மாற வேண்டும் என்றுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பிள்ளைகள் குறித்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 127வது சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும்
பலன் என்று நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் தான் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இப்போ பைபிள் இந்த பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவர்களை சுதந்திரமாக கர்த்தர் நம்முடைய கைகள் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் முதலாவது யாருக்குங்க சொந்தம்? இந்த பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இந்த பிள்ளைகள் முதலாவது கர்த்தருக்கு சொந்தம். ஏன்னா அந்த சுதந்திரத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? இந்த கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் நிறைய பிரமாணங்கள், தெய்வீக பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த தெய்வீக பிரமாணங்கள், கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளின்படி உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து நீங்கள் ஆளாக்கினால் மாத்திரம்தான் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் அற்புதங்களாக, அடையாளங்களாக மாற முடியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமான குறிப்பு என்ன தெரியுங்களா? கர்த்தர் உங்க கையில கொடுத்த பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்த்தால் அவங்க அற்புதங்களாக, அடையாளங்களாக அவர்கள் மாற முடியும். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். பிள்ளைகளை கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ ஜெபம் பண்ணி, கண்ணீரோடு, உபவாசத்தோடு, எவ்வளவோ போராட்டம் பண்ணி, ஆண் பிள்ளை வேணும், பெண் பிள்ளை வேணும், அதெல்லாம் கேட்டு போராடி ஜெபிச்சுட்டு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை சரியாம நீங்க வளர்க்கலன்னா, ஆண்டவர் வருகிற நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் பெற்றோர்களை தான் கணக்கு கேட்பார். ஆமென். ஆமாம், அற்புதங்களாக, அடையாளங்களாக அவர்கள் மாற வேண்டும். சில்ட்ரன்ஸ் டேக்கு பெற்றோருக்கு நான் பேச வேண்டும் என்று நினைக்கல. பிள்ளைகளுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சில வார்த்தைகளை அப்படியே மாற்றி பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி சில வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் வேதத்தை வாசிக்க என் பிள்ளைகள் என் கண்களுக்கு முன்பு நின்னாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுக்கும் போது, தியானிக்கும் பொழுது என் பிள்ளைகள் எனக்கு முன்பதாக வந்தாங்க. அப்போ கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளை எப்படி நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று உங்களுக்கும் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சில வசனங்களை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்படி நான் வேதத்தில் ரொம்ப நாட்களாக நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் 10 தெய்வீக பிரமாணங்களை நான் வேதத்திலிருந்து கண்டுபிடித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை விட வேதத்தில் தெரிந்தவர்கள், என்னோட வேத அறிவு, வேத ஞானம் உள்ளவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் போய் வேதத்தை தியானம் பண்ணுங்க. இதை விட இன்னும் 10 இல்லை, அதுக்கு அதிகமான அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? காண்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. பைபிளில் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரும் நீங்கள் எழுதி வைத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எல்லாம் எழுதி வைத்துக்கோங்க. மனதில் எழுதினாலும் சரி, பைபிள் எழுதி வச்சாலும் சரி, கண்டிப்பாக இதை எழுதி வச்சு இந்த வார்த்தைகள்லாம் வீட்டில் மாட்டி வைங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல நல்ல வசனங்களை வீட்டில் மாட்டி வைங்க. அந்த வசனத்தின்படி உங்கள் குடும்பம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போ இந்த 10 கட்டளைகளின்படி பிள்ளைகளை வளர்த்தாதான் கர்த்தர் கணக்கு கேட்கும்போது உங்கள் பிள்ளைகளை அற்புதமாக ஆண்டுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் இந்த வார்த்தையின்படி வளர்த்து ஆண்டவர் கையில் கொடுத்தாதான் அவர்களை அற்புதமாக, அடையாளங்களாக கர்த்தர் மாற்றுவார். இந்த வசனத்துக்கு ஏற்றபடியும் சத்தியத்துக்கு ஏற்றபடி வளர்க்காம ஆண்டவரையும் என் பிள்ளைகளை நோக்கிப்பார்னா பார்க்கவே உங்களையும் அற்புதம் மாற்ற மாட்டார், பிள்ளைகளையும் அற்புதங்கள் அடையாளங்களாக மாற முடியாது. காரணம் தெரியுமா? ஆண்டவர் தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, உன் பிள்ளைகளை என்னிடத்தில் என்ன செய்ய ஒப்புவி. உன் பிள்ளைகளை கொஞ்ச காலத்துக்கு தான் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பிள்ளைய கொஞ்ச காலத்து தான் கொடுத்துருக்கிறாரு, உன் கையில் வளர்ப்பதுக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய சுதந்திரத்தை உன் கையில் கொடுத்தேனே, நீ எப்படி வளர்த்த என்று ஆண்டவர் கணக்கு கேட்பார். என்னுடைய சுதந்திரத்தை, யாருடைய சுதந்திரத்தை? ஆண்டவருடைய சுதந்திரத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பேணி, பாதுகாத்து, போஷித்து, பராமரித்து, நன்றாக வளர்த்து என் கையில் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை என் கையில் ஒப்புவி. அப்போ அவங்கள நான் என்ன செய்வேன்? அடையாளங்களாக மாற்றுவேன், அற்புதங்களாக மாற்றுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உன் பிள்ளை என்னிடத்தில் ஒப்புவி. ஆண்டவர் கணக்கு கேட்பார், நீ ஒப்புவிக்கணும். அன்றைக்கு பேரண்ட்ஸ் என்ன செய்ய போறீங்க? கணக்கு கேட்கும் போது பேரண்ட்ஸ் என்ன செய்ய போறீங்க? உங்க பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் கணக்கு கேட்பார். இன்றைக்கு நீங்க ரெடி ஆகிக்கணும். எதுக்கு? இப்ப சொல்ல போற இந்த 10 பிரமாணங்கள் படி வளர்ப்பதற்கு இன்றைக்கே எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று 10 கட்டளைகளை சொல்றேன். தயவு செய்து அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் சொல்ல போகிற இந்த 10 படி பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். கவனிங்க, 25 வயது வரைக்கும் தான் உங்க கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை வயசு வரைக்கும் உங்க பிள்ளைகளை கொடுக்குறாரு?
25 வருஷம் என் சுதந்திரத்தை உன் கையில் கொடுத்தனே, என் பிள்ளைய வளர்க்க கொடுத்தனே, நீ எப்படி அந்த பிள்ளைய வளர்த்தா என்று சொல்லி நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் உங்களிடத்துல வந்து கணக்கு கேட்பார். வாடகைக்கு விட்டுருக்காரு. எது விட்டுருக்காரு? உங்கள் பிள்ளைகள் எது விட்டுருக்காரு? அவருடைய சுதந்திரத்தை உன் கையில் கொடுத்து நீ வளர்க்க வேண்டும், என்னுடைய சத்தியத்தின்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வாடகை கொடுத்திருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்வார்? அன்றைக்கு பெற்றோர்கள் திருன்னு முழிக்கக்கூடாது. எப்படி முழிக்கக்கூடாது? திருன்னு முழிக்கக்கூடாது. எனக்கு தெரியாது எதுவுமே சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாதுன்னு யாருமே சாக்கு போக்கு சொல்லவே. ஏன்னா பெற்றோர்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க? சபைக்குள்ளே இருக்கிறீங்க. நல்ல சத்தியத்தை கேட்கிற சபைக்குள்ளே இருக்கிறீங்க. நல்ல சத்தியத்தை கேட்டு வளர்கிற பெற்றோராக இருக்கிறீங்க. அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஒருத்தரும் திருன்னு முழிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீக்கக்கூடாது. 10 டிவைன் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பேரண்டிங். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி 10 தெய்வீக பிரமாணங்கள். முதலாவது, நீ உன் பிள்ளைகளை சத்தியத்திலே கருத்தா நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டும். என்னமா சொல்லுங்க? முதல் குறிப்பு என்னவென்று சரிங்களா? உன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தாய் போதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தாய் போதி. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசி கேட்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் திறந்து பார்க்கணும். பெற்றோர் எல்லாரும் பைபிள் திறந்து பார்க்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும். எப்படிங்க? நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நீ பேசுன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை நீ கருத்தாய் போதிக்க வேண்டும். பெற்றோருடைய கடமை. சண்டே ஸ்கூல் டீச்சரோட கடமையும் தான். அதை காட்டுற முதல் கடமை யாருடைய கடமை? பெற்றோர்கள். உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தாய் நீங்கள் போதிக்க வேண்டுமா? முதல் வசனத்துல பார்த்தீங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நீ உயிரோடு நாளெல்லாம் நீயும், பெற்றோருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, குடும்ப தலைவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனையிலும் கட்டளையும் கை கொள்கிறதுனால உன் வாழ்நாள் என்ன செய்யுமா? நீடித்திருக்கும். நான் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறனோ, ஆண்டவர் என்னெல்லாம் வார்த்தை பெற்றோருக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதை நாம் என்ன செய்யணுமா? உன் பிள்ளைகளுக்கு கருத்தா சத்தியத்தை நீ போதிக்க வேண்டும். எவைகளை போதிக்க வேண்டுமா? ஆண்டவருடைய கற்பனைகள், அவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய பிரமாணங்கள், ஆண்டவருடைய சத்தியங்கள், ஆண்டவருடைய வெளிப்படுத்தல்கள், ஆண்டவர் கொடுக்கிற உபதேசங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் உங்க பிள்ளைகளுக்கு கருத்தா எடுத்து சொல்லி கொடுக்கணும்னு ஆண்டவர் என்ற நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தா ஒருவேளை போதிக்காம இருப்பேன் சொன்னால், இன்றிலிருந்து உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தா அவர்களுக்கு நீங்க போதிக்கணும். என்ன சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? வீட்டில் பெற்றோர்கள் பைபிளை திறந்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ வீட்டில் அந்த கதையை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்கணும். மனப்பாட வசனம் படிக்க வைக்கணும். பாஸ்டர் என்ன சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தாருன்னு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து குடும்ப ஜெபங்களில் மாலையில் நடக்கல இரவு நேர ஜெபத்தில் சொல்லி என்ன செய்யணுமா? பேசணும். அவரோடு கூட பேசணும். எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முகத்தை வச்சுட்டு பெற்றோர்கள் இருக்க, ஆமாவா இல்லைங்களா? எப்பயுமே கடிஞ்சு கொண்டிருக்கக்கூடாது பிள்ளைகளை. பெற்றோர்கள் அவரோட அன்பாக பேசணும், அன்பு வெளிப்படுத்தணும். அன்புக்காக ஏங்குற நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரியாக அன்பு காட்டுறது கிடையாது, சத்தியத்தை சொல்லி கொடுக்குறது கிடையாது. ஏதோ வரோம் போகிறோம், சபைக்கு வந்தோமா, காணி கொடுத்தோமா, பாஸ்டருக்கு தசமமாக கொடுத்துடலாம், சபைக்கு தசமமாக கொடுத்துடலாம், அவ்வளோதான். பாஸ்டர் நம்மளுக்கு ராபோஜனம் கொடுத்துருவாரு, வீட்டுக்கு வந்துடுவார், அவ்வளோதான். அவருடைய வேலை அவர் செய்கிறார், அவர் ஆஸ்வதிக்கப்படுவார், நாங்கள் ஆஸ்வதிக்கப்படுவோம். உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்களா? அப்போ தான் நீயும் உன் பிள்ளைகளும் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. எப்போ சொல்லிக் கொடுக்கணுமா? உட்கார்ந்துருக்கும் போது, படுத்துட்டு இருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் போது, நடக்கிற போது அவைகளை குறித்து கருத்தா. வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்களா? பேசுங்க. என்ன பேசணும்? மற்ற வீட்டுக்காரன் கதையெல்லாம் பேசாதீங்க. உங்கள் பிள்ளைங்க இடத்துல மற்ற பிள்ளைகளை குறித்து பேசாதீங்க. வார்த்தை சத்தியத்தை பேசுங்க. படுத்துட்டு இருக்கும் பொழுது, தூங்கும் போது அந்த பிள்ளை இடத்துல நல்ல சின்ன சின்ன கதைகளை சொல்லி கொடுங்க. வேத கதைகளை, மற்ற கதையை சொல்லலை. எழுந்திருக்கும் பொழுது, மார்னிங் எழுந்திருக்கும் பொழுது, அதிகாலை ஜெப நேரத்தில் நல்ல வார்த்தையை, சிறிய கதையை, பைபிள்லேருந்து கதையை சொல்லி கொடுங்க. கருத்த சத்தியத்தை போதிங்க. நடக்கிற போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்ல ஜெபம் பண்ணி சத்தியத்தை சொல்லி அனுப்புங்க.
அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய செவிகளிலே சத்தியத்தை, உபதேசத்தை, தேவன் கொடுக்கிற சத்தியத்தை, உபதேசத்தை, வார்த்தையை, வசனங்களை கரைச்சி 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 என்ன ஊற்றணுமா? காதில் ஊற்றுங்க, ஊதணும் நல்ல வசனத்தை. இன்னைக்கு நல்ல வெளியே போய் படிக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, அது உன்னை பரலோகம் கொண்டு போகாது. அதுக்கு நீ படிக்காம வந்துடாத, பிச்சிடுவார் ஆண்டவர். வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வேலை கிடைக்காது. நல்லா படிக்கணும். அப்பா அம்மா சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன்னா உன் எதிர்காலத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. எதிர்த்து பேசுனா முடிஞ்சு உன் வாழ்க்கைன்னு நினச்சிக்கோங்க. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சத்தியத்தை சொல்லி கொடுத்தா ஒழுங்காக கற்றுக்கொண்டு நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அப்பா அம்மாவை எதிர்த்த முடிஞ்சிச்சின்னு சொல்லின்னு நினச்சிக்கோங்க. பெற்றோர்கள் கவனமாக பிள்ளைகள் கவனமாக கேட்குறீங்களா? அல்லேலூயா. நல்ல சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் அதற்கு சத்தியம் முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? பெற்றோருக்கே தெரியல. பெற்றோரே ஜபத்துக்கு பைபிள் ஸ்டடி வராமல் பிள்ளைகள் எப்படி வருவாங்க? அப்பா அம்மா எப்படியும் அதே போல் தான் பிள்ளைங்க இருக்குது. ஆகவே சத்தியத்தை கருத்தா போதும். என்ன சத்தியம்? எது ஒழுக்கம்? பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும்? பெரியவங்க இருக்கும்போது கால் மேலே கால் பட்டு உட்காரு, இப்படியே சொல்லி கொடுக்குறது. எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், எது கிரமம், எது அக்கிரமம், எது ஆண்டவருக்கு பிரியம், எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமா? எது அநீதி, எது நீதி, எது கற்பனை, எது நிஜம், இப்படி நிறைய காரியங்களை பெற்றோர்கள் வார்த்தையின்படி, வசனத்தின்படி சத்தியத்தை கருத்தை உங்க பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ஆண்டுடைய மனதை சொல்லிக் கொடுங்க. ஆண்டுடைய மனதை, தேவ சித்தத்தை செய்வதற்கு பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அவன் போயிட்டான் இவன் போயிட்டான்னா நீ சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். பெற்றோர்கள் வார்த்தையின்படி வளர்க்கலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மேக்சிமம் 25 வயசு வரைக்கும் உங்க வீட்டில் இருப்பாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? 25 வயசு வரைக்கும் தான் உங்க கையில் இருக்க போறாங்க. அந்த 25 வருஷமும் சத்தியத்தை கருத்தா போதிச்சிட்டிங்கன்னா உங்க பிள்ளைகள் அற்புதங்களாக, அடையாளங்களாக இருப்பார்கள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நீ சத்தியத்தை போதிக்காத வரைக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் எதையும் கிரியை செய்ய முடியாது. அப்படி உங்க பிள்ளைகளை ஸ்ட்ரிக்டா, சரியா, ஆவிக்கிற பிரகாரமா வளர்த்தீங்கன்னா ஆண்டவர் வருகிற நாளிலே கணக்கு கேட்கும் பொழுது நீங்க சொன்னபடி வளர்த்துட்டு ஆண்டவரே என்று சொல்லி தைரியமா ஆண்டுடைய கரத்துல உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்க கரெக்டா வளர்க்காம இருப்பீர் என்று சொன்னால் உங்களை ஏமாத்தும், சபையை ஏமாத்தும், சண்டே ஸ்கூல் டீச்சரை ஏமாத்தும், பெற்றோரை ஏமாத்தும், ஆண்டவரை ஏமாத்தும். கடைசியில் அது போய் எங்கே போய் விழும்? பிசாசின் கையில் போய் விழுந்து அது பின்மாற்றத்திலே போயிடும். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் பிரமாணம் கற்றுக் கொடுக்க, உன் சத்தியத்தை கருத்தாய் நீ போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை கற்றுக் கொடுங்க. சத்தியத்தை கருத்தாய் போதித்தால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அற்புதங்களாக, அடையாளங்களாக இருப்பீர்கள். 2வது பிரமாணம், பிள்ளை ஆண்டனை நடத்த வேண்டிய வழியில் வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அவன் முதிர் வயதிலும் அதை என்ன செய்யாதிருப்பான்? விடாதிருப்பான். சின்ன வயசுல இருந்தே உங்க பிள்ளைகளுக்கு சத்தியத்துல, உபதேசத்துல, பைபிள் பிரகாரமாக எப்படி நடக்க வேண்டும், எப்படி எந்த வழியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் எதிர்காலங்களில் உங்களுக்கு இடையூறாக இருக்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைகளை கரெக்டாக நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா, பொதுவாக சொல்லுவாங்க 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் பெருசான பிறகு அவங்கள மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும். ஆனால் சொல்கிறாரு, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில், சிறு பிள்ளையில் இருக்கும்போது அவனுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதன்படி நீ கற்றுக் கொடுத்து அந்த வழியில் நீ அவர்களை நடத்துவா என்று சொன்னால் அவர்கள் அதை முதிர் வயதிலும் என்ன செய்வாங்க? நல்ல நல்ல குணங்களை கற்றுக் கொடுங்க. நல்ல 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 காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இப்போ அவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ படிச்சியா அவனுக்கு சொல்லியே கொடுத்துறாது, நீ பரலோகமே போக மாட்டே, நீ பிள்ளைகளும் பரலோகம் போகாது. நீ வேலை பார்க்குறியா, அதே கம்பெனியில் அவனுக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுத்துறாத, நம்மளோட முன்னாடி போயிடுவான். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள பெற்றோர்கள் ஒருவேளை இருந்தீங்கன்னா அந்த சுபாவத்தில் என்ன செஞ்சிருங்க? இப்போவே தூக்கி எறிஞ்சிருங்க. நல்ல சுபாவத்தை காலையில் எழுந்தோடனே ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. காலையிலேருந்து ஜெபிக்கணும்டா, நீ காலையில் பைபிள் வாசி, காலையில்
குடும்ப ஜெபத்தில் வந்து உட்கார வை. சிறு வயதிலிருந்தே அவர்கள் என்ன செய்யணுமா? பிள்ளைகளை சரியா நடக்க வேண்டிய வழியில நடத்தணும் என்று கர்த்தர் சொல்றார். அவர்கள் முதிர் வயதில் என்ன செய்வாங்க? ஆமா, நடக்க வேண்டிய வழியில பிள்ளைகளை அழகா வளர்த்துட்டீங்கன்னா முதிர் வயதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத பிள்ளைகளா இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நடக்க வேண்டிய வழின்னா என்ன? தேவ சித்தம் செய்கிற வழி. அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை அவன் தெரிந்து கொள்ள விடவே கூடாது. விட்டீங்கன்னா பெற்றோர் தான் காரணம். வசனம் அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் போயிருக்க மாட்டான். தேவ சித்தம் செய்கிற வழி, கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்க பெற்றோர்கள் என்ன செய்யணுமா? கற்றுக் கொடுங்க. பரிசுத்தத்தின் வழி, அவருடைய கற்பனைகளின் வழி, இந்த வேத சத்தியத்தின் வழியில உங்க பிள்ளைகளை கரெக்டா நடத்துங்க. ஆண்டவர் கணக்கு கேட்டா யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. உங்க பிள்ளை நல்ல பிரகாரமா அவன் வர வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து நீங்கள் வளர்க்கணும். உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது என் பிள்ளை இல்லை, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையாய் கொடுத்த இந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நீ இஷ்டம் போல வளர்க்கவே விடக்கூடாது. இஷ்டம் போல வளர்க்கக்கூடாது. ஏன் இஷ்டம்படி நான் வளர்க்கணும்னு நீங்கள் பெற்றோர்கள் போராடக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன? நீங்கள் கொடுத்த பிள்ளை நீங்கள் வளர்த்தி ஆளாக்குங்க. எதிர்காலம் அவனுக்கு என்ன வச்சுருக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி பிள்ளைகளை அப்படி நடத்தணும். பேணி பாதுகாத்து பராமரித்து போஷித்து கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக நல் வழியில் பெற்றோர்கள் பிள்ளைகள் நடத்த வேண்டும். அல்லேலூயா. முதிர் வயதிலும் இதாவது இருப்பான். இது கர்த்தருடைய கட்டளை, இது தெய்வீக பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி நடத்திங்கன்னா நீங்களும் பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்பார்கள். ஆமென். மூன்றாவதாக, பிள்ளையை தண்டியாமல் விடாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. மூன்றாவது பிரமாணம், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்க தெய்வீக பிரமாணத்தில் மூன்றாவது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. சில பேர் கேட்பாங்க, என்ன ஒரு நாள் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அடிப்பீங்களா? இல்லை, நான் அடிக்க மாட்டேன், முதல்ல அடிக்காமல் இருந்தேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்குறா கிறிஸ்லின்னு, சும்மாலாம் அடிக்க மாட்டேன், ஏதாவது தப்பு செஞ்சால் லைட்டாக ஒரு அடி கிறிஸ்லனுக்கு விழும். ஏன் அந்த அடி? ஏன் சில பேர் கேட்பாங்க, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, அவங்க அன்பாக தான் வளர்க்கணும், அப்போ பின்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் வம்பா போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளையை நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் அவன் எங்கே தப்புவிக்கப்படுவான்? பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை என்ன செய்வாய்? தப்புவிப்பாயே. அவங்க மீறிட்டாங்கன்னா என்ன செய்யறது? நீ செல்லமாக வளர்த்துட்டீங்க, நான் ரொம்ப செல்லம் கொடுப்பேன், ரொம்ப செல்லம் 2 பேர்த்துக்குமே, ஆனால் அடி கொடுக்குற நேரத்தில் அடி கொடுப்பேன். என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணுமோ அவங்க கேட்கலன்னா கூட சர்ப்ரைஸாக வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அடிப்பேன். நான் வாங்காத அடி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நான் இன்றைக்கு வந்து நிற்கிறேன்னா ஆண்டோடைய கிருபை தான். அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, ஐயோ அடிக்காதீங்க, வளர்ந்தானா போட்டு சாத்தணும் அவனெல்லாம். நான்லாம் வந்து காலேஜ் வரைக்கும் அடி வாங்கியிருக்கேன். ஆமாம், அம்மாட்டெல்லாம் வாங்குறதில்ல, அவங்ககிட்ட தான் அடி வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. நல்ல பிள்ளைகளை என்ன செய்யணுமா? ஏன்னா பிரம்பினால் அடிக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. அதுக்குன்னு போட்டு இந்த முட்டியிலேருந்து கீழே இந்த காலுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஷேரன், தொடையில் கில்லாத, இங்கே கில்லாத, மண்டையில் அடிக்காத, இந்த காலில் நீ எவ்வளோ வேணால் கிறிஸ்டின் அடிச்சுக்கோ. அதே போல் தான் உங்களுக்கு சொல்கிறேன், தலையிலையும் தொடையிலையும் ரொம்ப வலிக்கும். அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆமாம், காலு கீழே, முட்டி கீழே நல்லா அடிங்க. உங்கள் பிள்ளைகள் எங்கே தப்புவிக்கப்படுவார்கள்? பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை நீ என்ன செய்வ? தப்புவிப்பாய. பிரம்பினால் அடிக்க வேண்டும், பிள்ளை தண்டியாமல் விடாது. ஏன் தெரியுங்களா? ஏன்? 22:15 பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். உங்க சிறு பிள்ளைகளுடைய நெஞ்சிலையோ வாலிப பிள்ளைகளுடைய நெஞ்சிலையோ என்ன இருக்குமா? ஃபூலிஷ்னஸ் இருக்கும், மதியீனம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். கீழ்ப்படிய மாட்டேன்றான், அடம் பிடிக்கிறான், எதிர்த்து பேசுறான், போட்டு சாத்தணும். அப்போ அந்த பிள்ளை நல்லா இருக்கும், பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படுவார்கள். அப்போதான் நீ உன் பிள்ளை நேசிக்கிறன்னு அர்த்தம். நல்லா தடவி கொடுக்க, நாய்க்குட்டிக்கு இப்படி மேலே தூக்கி விட்டா பொறன்னு 24-25ஆம் வயசில் வந்து கத்தும். அது
நம்ம அப்போ நல்லா இப்படி தடவி கொடுத்தோம். தடவி கொடுக்கவும் வேணும், அடிக்கவும் செய்யணும். அந்த காலத்தில் பாருங்கள், அந்த காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா அடித்து வளர்த்தாங்க. இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றோர் என்ன செய்ய முடியல? அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அடிக்கணும், வளர்த்து. அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இந்த நாளில் பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக கர்த்தரோட உயர்த்தி மகிமையாய் வைத்திருக்கிறார். யாரை? நல்லா அடித்து வளர்த்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் ரொம்ப செல்லம். மம்மி செல்லம், டேடி செல்லம் இருக்கணும். செல்லம் கொடுக்க வயசில் செல்லம் கொடுக்கணும். சிரிச்சிக்கிற வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக வளர்த்த பிள்ளைகள் இன்றைக்கு நல்லா இருக்கிறாங்க. எப்படிங்க? ஸ்ட்ரிக்டாக வளர்த்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. பிள்ளைகளை ஒரு நாளும் அடிப்பதற்கு பெற்றோர்கள் நேசக்கூடாது, தயங்கவே கூடாது. அம்மாமார்கள் வந்து தடுக்கக்கூடாது. அப்பா வந்து அடிக்கும் போது அதே மாதிரி அப்பாமார் வந்து, அது எனக்கு தான் நான் பேசுகிறேன், ஆமாம் உங்களுக்கும் பேசுகிறேன், தடுக்கவே என்ன செய்யக்கூடாது. அமைதியாக வெளியே போயிருங்க. கஷ்டமாக தான் இருக்கும், வெளியே போயிடணும், தூரம் போயிடணும். அப்புறம் வந்து அவங்களை கொஞ்சம் அவளை அப்படி பேசி விட்டுறணும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? பிறம்பினால் பிள்ளையை தண்டியாமல் விடாது. ஏன்னா அவன் மதியினம் ஒட்டிருக்குது. அதை அகற்றணும்னா என்ன செய்யணுமா? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்க ராட் ஆஃப் கரெக்ஷன். என்னதுங்க? ராட் ஆஃப் கரெக்ஷன். எடுத்து நல்லா அடிச்சிங்கன்னா அந்த ஃபூலிஷ்னஸ், அந்த குறும்புத்தோணை எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஓடியே போயிடும். அப்போ பிள்ளையை என்ன செய்யாத, இன்க்ளூடிங் யூத்ஸ் தான். பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, திருமணம் ஆகிற வரைக்கும் உன் கையில் இருக்கான்னு நீ அடிச்சு தான் ஆகணும். தப்பு பண்ணான், ஏதோ வளர்ந்துட்டான், மேலே வளர்ந்தாலும் அவனை அடித்து தான் வளர்க்க சொல்லியிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணுமா? டேக் த ராட் ஆஃப் கரெக்ஷன். அந்த மதியினம் என்ன செய்யணுமா? அப்படியே ஓடி போய் அவள் பிள்ளைகளை அடிங்க. பிற்காலங்களில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாக இருப்பாங்க. அதனுடைய பெனிஃபிட் என்ன? சரி, இப்போ பிள்ளைகளை அடிக்கன்னு சொல்கிறீங்களே, என்ன பெனிஃபிட்டு? அவர்கள் பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகள் வழி விலகி போவதற்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது, பெற்றோர்கள் காரணமாக இருக்கக்கூடாது. இப்போவே திருத்தினீங்கன்னா அவர்கள் பாதாளத்துக்கு அல்ல, நேர்வழியில் கர்த்தர் வழி கொண்டு போவார். அல்லேலூயா. நீங்கள் அப்படி தப்பு வைக்க அவங்கள அப்படி வளர்க்கலன்னா நீங்களும் உங்கள் வீட்டு அம்மாவும் அப்பாவும் போய் பரலோகத்தில் போய் நல்லா பாடிட்டு இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் நரகத்தில் இருந்தால் சிரிச்சிட்டு போவீங்களா? எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்போ இப்போ இருந்து அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தவளை ஆளாகுங்கள். ஆகவே பிள்ளையை தண்டியாமல் விடாதே. நான்காவதாக, தன் சொந்த இஷ்டத்துக்கு உன் பிள்ளையை விட்டு விடாதே. தன் சொந்த இஷ்டத்துக்கு உன் பிள்ளை கேட்கறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அது எதுவாக இருந்தாலும் சரி. நீதிமொழிகள் 29:15. நீதிமொழிகள் 29:15. நிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். ஒரு நாள் வெட்கத்தோடு வந்து நிற்கும் உன் பிள்ளை. உனக்கு வெட்கத்தை பூசும், உன் மூஞ்சில கரியை பூசுவாங்க. தன் இஷ்டத்துக்கு எப்படி? தன் இஷ்டத்துக்கு, தன்னுடைய சொந்த இஷ்டம், அவன் விருப்பம். நான் என்ன கேட்குறேன்னா அதை நீங்கள் செய்யுங்கப்பா, செய்யுங்க அம்மா, நோன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? தன் இஷ்டத்துக்கு உன் பிள்ளையை என்ன செய்யக்கூடாது? சொந்த இஷ்டத்துக்கு பிள்ளை என்ன செஞ்சக்கூடாது? விட்டுறவே கூடாது. பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு தயவு செய்து என்ன செய்யாருங்க? நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அவங்கள பார்க்க போகிறேன், நோன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க, நோன்னு சொல்லுங்க. இப்படி தான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் சபையில், இந்த சபையில் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள். அவங்க அப்போ ரொம்ப செல்லம். அவங்க அம்மா இந்த பிள்ளைகளை நல்ல கண்டிப்பில் வளர்த்தாங்க. பெற்றோர்கள் ரொம்ப சபையில் முக்கியமானவர்கள், நல்ல சத்தியத்தில் வளர்ந்தவர்கள். அந்த பிள்ளைகள் தான் சண்டே ஸ்கூலில் எல்லா போட்டிகளிலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அப்பா என்ன பண்ணார் தெரியுங்களா? ரொம்ப செல்லம் கொடுத்துட்டார். கொஞ்சம் வளர 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 தங்களை பிள்ளைகளை கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக விட ஆரம்பித்தார். காலேஜுக்கு போனாங்க, படிச்சுட்டே இருந்தாங்க, முடித்தாங்க, வேலைக்கு போனாங்க. அம்மா நல்ல ஜெபத்தில் இருக்கிறாங்க, அப்பாவும் ஜெபத்தில் இருக்கிறாரு, சபைக்கு போகிறாரு. பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டுட்டார் அப்பா. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடலான்னு சொல்லிட்டு கடைசியாக இயேசுவை அறியாத, தேவனை அறியாத பிள்ளைகள் 2 பேரை கல்யாணம் பண்ணி நின்ட்டாங்க. யாருங்க? ஆண்டவரை அறியாத, தேவனை இயேசு என்று தெரியாத அந்நிய இடத்துல போய் திருமணம் பண்ணிட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு
இப்போ என்ன செய்வாங்க? மூஞ்சில் கரிய பிள்ளைகள் பூசிட்டாங்க. இப்போ எப்படி அவங்க சபைக்கு வந்து நிற்க முடியும்? சண்டே ஸ்கூல் எப்படி எடுக்க முடியும்? ஜெபத்தில் வந்து இப்படி உட்கார முடியும்? பிள்ளைகள் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பெற்றோருக்கும் வெட்கத்தை உண்டாகும். என்ன தவறுங்க நடந்துச்சு தெரியுங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க, இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க, கண்டிக்காம விட்டுட்டாங்க. அதனால தான் அங்கே தவறு நடந்தது. ஆகவே பேரண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ ஒரு நாள் உங்களுக்கு வெட்கத்தை கொண்டு வரும். ஜாக்கிரதையாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைய சொந்த இஷ்டத்துக்கு எங்கேயுமே விட்டுறாதீங்க. டோன்ட் லீவ் யுவர் சைல்ட் அக்கார்டிங் டு தியர் ஓன் வில் அண்ட் விஷ். அவங்களோட விருப்பத்துக்கும் அவங்களுடைய ஆசைக்கும் ஒருபோதும் விட்டுறாதீங்க. அவங்க சொந்த இஷ்டத்துக்கு ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விடாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அற்புதங்களாக அடையாளங்களாக என்ன செய்ய முடியாது? அவங்களும் மாற முடியாது, நீங்களும் மாற முடியாது. ஐந்தாவது பிரமாணம் நீதிமொழிகள் 29:17 பிள்ளையை சிட்சை செய். பிள்ளைகள் என்ன செய்யணுமா? சிட்சை செய். வாசிங்க. உன் மகனை சிட்சை செய், உன் மகனையும் உன் மகளையும் சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். பெற்றோர் உனக்கு ஆறுதல் வேணுமா? உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உன் பிள்ளைகள் நிமித்தமாக சந்தோஷம் வேணும்னா உண்டாக்குவான். உனக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். அதுக்கு நாம் என்ன செய்யணுமா? பிள்ளையை சிட்சை செய். பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை குறித்து எதிர்காலங்களில் நான் ஆறுதலா சந்தோஷமா சமாதானமா அவங்க இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா பிள்ளைகளுக்கு சிட்சை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இன்றிலிருந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அது எதிர்காலத்தில் நல்லா இருக்கும், எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க எதிர்காலத்தில் இடையூறானதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் நான் சொல்லுவேன். ஆமாம், நீங்கள் அந்த காலத்தில் வார்த்தை வசந்து கொண்டு சத்தியத்தை போதிக்காதனால தான் அது என்ன செஞ்சிச்சு? வழி மாறி போயிடுச்சு. இப்போ அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களை. அப்போ பிள்ளையே சிச்சை கொடுக்குறதா என்னங்க? பெற்றோர்களே, சிச்சை கொடுக்குறதா என்ன? போட்டு நல்லா அடி, வெயிலில் போய் முட்டி போடு, உப்புக்கல்லில் போட்டு முட்டி போடு. அதில் சிச்சை கொடுக்குறதுனா ஆவிக்குரிய பிரகாரமாக சிச்சை கொடுக்கணும். காலையில் ஜெபிக்கலையா, காலையில் நீ வந்து பெட்லேருந்து எழுந்த உடனே நீ தனிப்பட்ட மேலே ஜெபிக்கலையா, உனக்கு வந்து நீங்கள் காலையில் டீ காஃபி எதுவுமே கிடையாது. உனக்கு எதுக்கு? நான் கொடுக்க மாட்டேன். குடும்ப ஜெபத்துக்கு வரலையா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே கிடையாது. இன்னிலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும். பெற்றோர்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொல்கிறதுனால அல்ல, எனக்கும் இது சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர். நான் அப்படி தான் செய்ய போகிறேன் இனிமேலிருந்து. காலையில் ஜெபிக்கணும், இல்லை டீ காஃபி கிடையாது. காலையில் குடும்ப ஜபத்தில் உட்காரணும், இல்லை உனக்கு என்ன கிடையாது? பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது. குடும்ப ஜபத்துக்கு வரியா? நைட்டு வரலையா? உனக்கு இரவு சாப்பாடு கிடையாது. கட் பண்ணு, சாக மாட்டான், உயிரோடு தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தரை பாதுகாத்து கொள்வார். நீ சரியாக பைபிள் வாசிக்கல, நீ என்கிட்ட பேசாத. ஒரு வாரம் நீ என்கிட்ட பேசவே பேசாத. பெற்றோர்கள் தைரியமா சொல்லணும், நீ ஒரு வாரம் என்கிட்ட பேசாத. நீ ஏன்னா நீ பைபிள் படிக்கிறது இல்லை, பைபிள் ஆராய்ந்து பார்க்கறது இல்லை, நீ பேசாத. நீ சர்ச்சுக்கு லேட்டாக வர, என் கூட நீ சர்ச்சுக்கு சரியாக வரதில்லை, உன் இஷ்டம், நீ கேட்குறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. பெற்றோர், நாங்களே வரதில்லை பாஸ்டர் அப்படின்றீங்க சில பெற்றோர். ஆமாம், என்ன பண்ணுறது? எவ்வளோ பேசினாலும் வரமாட்டேன்றீங்க. இதையெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சிச்சை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சிச்சை கொடுக்கறதுல துக்கப்படவே கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்க? துக்கப்படாதீங்க. நீங்கள் சிச்சை செய்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பிற்காலத்தில் ஆறுதலாக இருப்பாங்க, சந்தோஷத்தோடு இருப்பாங்க, ஆனந்தத்தை உங்களுக்கு உண்டாக்குவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவு சிச்சிக்கிறீங்களோ அது அந்த பிள்ளைகளுக்கு இப்போ புரியாது. தற்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு என்னடா எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, சும்மா வேணா நான் அப்பா அடிச்சுட்டே இருக்கிறாரு, சும்மா வேணா நான் அப்பா திட்டிகிட்டே இருக்கிறாரு. இப்படி சொல்கிற பிள்ளைகள் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா அடித்தது எனக்கு நன்மையாக இருந்துச்சு. உடனே சொல்லுங்க. பிற்காலத்தில் சொல்லுவாங்க, இப்படி அடிச்சுன்னா சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா அடித்தனால தான் நான் பெரிய உத்தியோகத்தில், பிஸ்னஸில், வேலையில், இதில் இருக்கிறேன். காரணம் எங்கள் அப்பா அம்மா அடித்தாங்க, இதுக்கு நன்மையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் பெரியவர்களாக வரும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் உண்டாக்குவாங்க. சிச்சை கொடுக்காமல் விட்டுறாதீங்க. பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு முள்ளா மாறிடும். எப்படி மாறிடும்? முள்ளா மாறிடும், வேதனையாக மாறிடும். ஆகவே பிள்ளைகள் என்ன செய்யணுமா? சிச்சை செய்யுங்கள். பிற்காலத்தில் சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ முடியும். எனக்கு என் பிள்ளைகள் நிமித்தம் ஆனந்தமும் ஆறுதலும் வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளை சிச்சை செய்யுங்க. எத்தனை பேருக்கு ஆறுதலும் ஆனந்தம் வேண்டும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அப்போ இன்றிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமென். இன்றிலிருந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆறாவதாக 2 கொரிந்தியர் 12:14 உன் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பிள்ளைகளுக்கு பெற்றார்களே என்ன செய்யணுமா? பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அல்லேலூயா. 6வது ஆண்டவர் கொடுக்கிற தெய்வீக பிரமாணம், உன் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. இந்த ஆவிக்குரிய பிரகாரமா நான் அதை பேசுறேன். ஆமென். உலக பிரகாரமான காரியத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இடம் வாங்கி வைக்கலாம், சொத்து மதிப்புகளை வைக்கலாம், வீடை கட்டி கொடுக்கலாம், அது தேவைதான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆவிக்குரிய பிரகாரமாக பெற்றார்களுக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணுமா? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அதுதான் வேதம் சொல்லப்படுது. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை, பொக்கிஷங்களை பிற்காலத்தை சேர்த்து வைங்க. ஆவிக்குரிய பிரகாரமா ஆசீர்வாதத்தை சேர்த்து வைங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை ஒரு நாளும் வாங்கி மற்ற பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் ஒரு நாளும் பேசவே கூடாது. அந்த பிள்ளை, இந்த பிள்ளை, அந்த வீட்டு பிள்ளை, இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இருக்குது பேசுனேன்னா உன் பிள்ளையுடைய ஆசீர்வாதம் நீ பேசுறதுனால அந்த உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவே. எத்தனை பேர் இது ஒத்துக்கொள்றீங்க? ஆமாம், பிறனை குறித்து நீ பேசாத, மற்ற பிள்ளையை குறித்து உனக்கு என்ன வேலை? உன் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தவளை ஆளாக்கு. மற்ற பிள்ளைகளை பற்றி பேசுனீங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கத்தர் பிடிங்கி வேற யாருக்க கொடுத்துருவார். ஆகவே நீங்கள் என்ன செய்யணுமா? நல்ல வார்த்தைகள், பெற்றோர் வாயில நல்ல வார்த்தைகள் வரணும். மற்ற குடும்பத்தாரை குறித்து பேசும்பொழுது, மற்ற பிள்ளைகளை குறித்து பேசும்போது ஆசீர்வாதமான வார்த்தையை அப்படி பேசினா அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாங்க, உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக நான் பேசுகிறேன். அல்லேலூயா. என்ன பொக்கிஷம்? ஆவிக்குரிய பொக்கிஷம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா அவருடைய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்குது. எங்க அடங்கி இருக்குது அந்த பொக்கிஷம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. வாசிங்க இப்ப கொலோசியர் 2:3 பார்த்தீங்கன்னா அவருக்குள் என்ன பொக்கிஷம் இருக்குது பாருங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாக பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள. என்னென்ன பொக்கிஷம்? வேத ஞானம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, வேத அறிவை கற்றுக் கொடுங்க, எப்படி ஞானமா பேசணும், மற்ற இடத்துல எப்படி அறிவா நடந்து கொள்ளணும், இதெல்லாம் பொக்கிஷம் வேதத்தை சொல்லப்பட்ட. இதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களாக ஆவிக்கிற பிரகாரமாக என்ன செய்யணுமா? சேர்த்து வைங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. இதையெல்லாம் பொக்கிஷங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும். இது பண்டக சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறார்? சபைக்குள்ள வைத்திருக்கிறார். உன் பிள்ளையை ஒழுங்கா சபைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும். ஆமென். அதுக்கு தான் சண்டே ஸ்கூல் வச்சிருக்குது, அதற்கு தான் யூத் மீட்டிங் வச்சிருக்குது, அதற்கு தான் சுத்திகரிப்பு ஜபங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அநேக ஜபங்கள்ல நேரம் இருக்கும் போது நீங்கள் உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து இங்க வைத்தாதான் கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும், உங்க பிள்ளைகளை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. என்னென்ன சுதந்திரம் பார்த்தீங்களா? தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவ இரக்கம், தேவ அபிஷேகம், தேவனுடைய எல்லா பொக்கிஷங்களையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணுமா? அதுக்கு பெற்றோர்கள் பிரயாசப்படும். பெற்றோர்கள் பிள்ளைகளை சபையில கொண்டு வந்து ஜெப நேரங்களில் உட்கார வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சேர்த்து வைக்கணும் தெரியுங்களா? ஜெபம் பண்ணி சேர்த்து வைக்கணும். வரமாட்டேன்னா ஜெபம் பண்ணுவோம். பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமாக நல்ல காரியங்களை சேர்த்து வைங்க. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆறாவதாக சொல்லப்பட்ட காரியம், உன் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பிரகாரமான பொக்கிஷங்களை சேர்த்து. உன் வாய் சரியா இருந்தா உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. மற்றவர்களை குறித்து தவறா அங்கிங்கும் பேசிட்டு இருந்தீங்கன்னா உன் குடும்பம் அற்புதம் அடையாளமா மாறணும்னா, பிள்ளைகள் மாறணும்னா நம்முடைய வாய் அதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏழாவதாக, திடனற்று போகாதபடிக்கு உன் பிள்ளைகளை கோபப்படுத்தாது. இப்பதான் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறேன். என்னடா இந்த அண்ணன் அப்பா எங்களை குறித்தே பேசிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாரு, ஆறுதலா ஆண்டவர் இன்னும் பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்க. திடனற்று போகாதபடிக்கு பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகள் என்ன செய்யாதீங்க? கோபப்படுத்தாதீங்க. நீங்க நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்துறாங்க. பிள்ளைகள் என்ன செய்றீங்க? நீங்க கோபப்படுத்துறீங்க. கோபப்படுத்தாதீங்க. எப்ப கோபப்படணும் அப்ப கோபப்பட மாட்டாங்க. திடனற்று போகாதபடிக்கு பிள்ளைகளை கோபம் ஊட்டாதிருங்கள்,
பெற்றோர்களே எப்படி கிருபை இல்லாத வார்த்தைகளை பேசி அவங்க மனசை என்ன செய்றீங்க? நோகடிக்கிறீங்க. கிருபை இல்லாத வார்த்தைகளை பேசி அவளை துக்கப்படுத்துறீங்க. மக்கு சாம்பிராணி. நீ போய் அவன்கிட்ட போய் கற்றுக்கொள், அவன்கிட்ட போய் படிச்சு நீ கத்துக்கோ. நீ விளங்கவே மாட்ட, உருப்பட மாட்ட. ஆண்டவன் நியாய தீர்ப்பு நாளில் எந்தெந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் இப்படி பேசுனீங்களோ லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார் ஞாபக புஸ்தகத்தில். எந்தெந்த பேரண்ட்ஸு பிள்ளைகளை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுற காரியத்தை என் காதுக்கு நான் கேட்டிருக்கிறேன். மோசமான வார்த்தைகளை பேசி பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற பெற்றோர்களுக்கு இது எச்சரிப்பான செய்தி. இன்றைக்கு நீ உன்னை சரி செஞ்சுக்கோ. உன் பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் இந்த மாதிரி தவறான வார்த்தை பேசி உன்னை திட்டேன், நீங்கள் பேசினால தான் அவன் மக்கு சாம்பிராணியே போயிட்டான், உருப்பட மாட்டான். அப்படிதான் உருப்படாமல் போயிட்டான். அவன் மனதில் அதே யோசித்து உருப்படாமல் போயிட்டான். பெற்றோர்கள் கணக்கு கொடுக்கணும். சுதந்திரத்தை கத்தர் கொடுத்ததை நீ இப்படி இலக்காரமாக பேசி அவனை நோகடிச்சின்னா கத்தர் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கேட்பார். நீங்கள் நல்லா அடிக்கலாம், கண்டிக்கலாம், சிட்சிக்கலாம், ஆனால் கிருபை இல்லாத வார்த்தைகளை பேசி பிள்ளையுடைய மனதை நோகடிக்காதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. நாய பேய பிசாசே அப்படிலாம் பேசி என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன்? பிள்ளைகள் கொஞ்சம் கூடாதா? திட்டக்கூடாது, அவங்களை துக்கப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை நீ தரைகுறவா பேசினா கர்த்தர் உங்களை தான் அடிப்பார். ஏன்னா அது அவருடைய சுதந்திரம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு வாய்க்கு வரபடியெல்லாம் திட்டி பேசவே கூடாது. அப்படி அவர்களை திடனற்று போகும்படி திட்டினா கடைசி அவருடைய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் என்ன செஞ்சிருமா? உங்க மேல அன்பே இல்லாமல் போயிடும். உங்க மேல என்ன எல்லாம் போயிடும்? துக்கப்படுத்திங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினா பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல என்ன போயிடும்? அன்பே போயிடும். ஆகவே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ ஞானமாக வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். 8வதாக பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. எதுலங்க வளர்க்கணும்? பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையில போதனையிலும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எபேசியர் 6:4 வாசிங்க. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். பேரண்ட்ஸ் திருப்பி சொல்றார் ஆண்டவர், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கோபப்படுத்தாம இருக்குங்க. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும், உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையில வளர்ப்பதற்கு தான் ஆண்டவர் கிருபையா உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கேற்ற இந்த போதனையிலும் இந்த சிட்சையிலையும் நீங்க அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு கிருபையாக பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் வச்சிருக்கார் சபையில். ஆமேன் சொல்லுங்க பிள்ளைகள் எல்லாரும். ஆமேன் சொல்லுங்க. என்ன ஆமேன் இது? பிள்ளைகள் எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. இல்லை இவ்வளவுதான் சத்தமா? வாலிப பிள்ளைங்களா சொல்லுங்க பாப்போம். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கேற்ற போதனையில வளர்ப்பதற்காக தான் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் வச்சிருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கணும் காது கொடுத்து. இந்த சாக்கு போக்கு சொல்றது, இந்த எனக்கு பர்த்டே, அவங்களுக்கு கல்யாணம், காது குத்து அப்படியே போயிருங்க. அந்த சாக்கு போக்கில் சண்டே ஸ்கூலுக்கு சொல்லவே கூடாது. டீச்சர்ஸும் சொல்லக்கூடாது. இனிமேல் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டா பாஸ்டர் விட்டுருவாருன்னு அப்படி போயிடுறீங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க சிலர், ஆனால் சிலர் சொல்றது இல்லை. ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்றது கிடையாது. சிலர்லாம் எங்க ஜான் சொல்றாங்க அப்படின்னு அவரும் பேசுறாரு. உங்க பிள்ளைகளை ஒழுங்கா சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் அனுப்பினாதான் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளருவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்கள் சண்டே ஸ்கூல் கண்டிப்பா என்ன செய்யணுமா? அனுப்பணும். யூத் மீட்டிங்க்கு அனுப்பி வைக்கணும். ஆமேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணி வைத்தே ஆகணும். யாராவது பெற்றோர் சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் உங்க பிள்ளைகளை தேவனுக்கேற்ற சிட்சையில போதையில வளர்க்காததுக்கு நீங்க தான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். உன் பிள்ளை சண்டே ஸ்கூல் நீ தான் காரணம், பெற்றோர் தான் காரணம். யூத் மீட்டிங் வரணும்னா பெற்றோர் தான் காரணம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் இந்த விஷயத்துல பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங்கை அவர்கள் என்ன செய்யணுமா? அட்டன் பண்ணி வைக்கணும். அதற்கு என்ன செய்யக்கூடாது? நீங்க செல்லம் கொடுக்கவே. அப்பதான் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்கள் என்ன செய்வாங்க? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் அனுப்பலைன்னா கர்த்தருக்கேற்ற
போதனையில் அவர்கள் ஒருபோதும் வளரவே முடியாது. பின்னாடி பெற்றோர்கள் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பாஸ்டர்னு நிற்கக்கூடாது. அப்புறம் பாஸ்டமா என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு பாஸ்டமா, அங்கே போயிட்டான், ஓடி தான் போவான். சண்டே ஸ்கூலுக்கு வரலன்னா, யூத் மீட்டிங் வரலன்னா, உன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தாக போதிக்கலாம், அவன் ஓடி போவான், அங்கே போவான், இங்கே போவான். பாஸ்டர்கிட்ட அவர் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் நீங்கள் தான். ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்களா, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம். ஏசாயா 54:13 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தரால் போதிக்கப்படணும்னா சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங்க்கு உங்க பிள்ளைகள் என்ன செய்யணுமா சொல்லுங்க? பெற்றோர் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. சபையில் நடத்துகிற கூட்டங்களுக்கு நீங்களும் வரணும், பிள்ளைகள். அப்போதான் நீங்கள் கர்த்தர் கேட்ட சிச்சலையும் போதனையும் பெற்றோரும் வளர முடியும், பிள்ளைகளும் வளர முடியும். ஆமேன். என்ன சொல்லப்படும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை ஊத்துங்க பார்ப்போம். எத்தனை பேர் விரும்புறீங்க? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு என் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்க. கரங்களை ஊற்றி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானமாக இருக்குன்னா அந்த பிள்ளைய ஒழுங்காக சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக அனுப்புங்க, ஜெப நேரத்துக்கு அனுப்புங்க, யூத் மீட்டிங் அனுப்புங்க. அப்போ தான் உன் பிள்ளை எதிர்காலங்களில் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை உனக்கு துக்கத்தை வேதனை கொடுக்குற மகனாக இருப்பாங்க. ஆகவே உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்குங்க? பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் நல்ல சமாதானமாக இருக்கும்னா கர்த்தரால் அவருடைய சிச்சையில் நீங்கள் போதித்து நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ நல்ல சத்தியத்தை அவங்களுக்கு என்ன செய்யணுமா? வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? யூ ஹாவ் டு நரிஷ் யுவர் சில்ட்ரன் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அது மாத்திரமல்ல, அண்ட் யூ ஹாவ் டு ஜஸ்டைஸ் யுவர் சில்ட்ரன் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். எப்படிங்க? வாட் இஸ் த வில் ஆஃப் காட் சொல்லி கொடுங்க. யூ ஹாவ் டு நரிஷ் யுவர் சில்ட்ரன் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் யூ ஹாவ் டு ஜஸ்டைஸ் யுவர் சில்ட்ரன் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். இப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து நீங்கள் ஆளாக்கினீங்கன்னா அந்த பிள்ளைகள் உங்களுக்கு சமாதானமாக இருப்பார்கள். அல்லேலூயா. சீக்கிரம் முடிக்கிறேன். 9வதாக, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். 9வதாக, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனோவா என்ற ஒரு தேவ மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? கவனிங்க, 2 கேள்வி கேட்கிறாரு. நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று மனோவா ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். 2 கேள்வி கேட்கிறார். அந்த பிள்ளையை நான் எப்படி, பெற்றோர்களே இருக்கிறீங்களா, மேலே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, அந்த பிள்ளையை நான் எப்படி நடத்தணும் ஆண்டவரே என்று கேட்டு ஜெபம் பண்ணி மனோவா ஆலோசனை கேட்கிறார். இந்த பிள்ளை எனக்கு தந்திருக்கிறீங்க, எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு மனோவாக்கு. அல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபித்து கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆலோசனை கொடுப்பார். எப்படி இந்த பிள்ளையை வளர்க்கணும், எப்படி அந்த பிள்ளையை நடத்தணும். முழங்கால் படிட்டு பெற்றோர்கள் தங்கள் முழங்கால் படிட்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பார். 13-14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை. அந்த மனோவா ஆண்டவரில் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்ன எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்கிறார். என்ன சொன்னார்? அப்படி உனக்கு பிறக்க போகிற மகன் சிம்சோன் திராட்சை செடியில் உண்டாகிறதானே ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசத்தை என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் மனோவோடு கூட பேசினார். அல்லேலூயா. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும். என்ன செய்யுங்க? பரியாசம் செய்ய உங்கள் பிள்ளைகளை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகளுக்குள்ள கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? இருந்தாங்கன்னா அங்கேருந்து அடித்து கூட்டிட்டு வந்துடணும். ராமேன்னு சொல்லுங்க. தீட்டானது ஒன்றும் தொடக்கூடாது, தீட்டானது ஒன்றும் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு மனோவா கிட்ட. கட்டளையிட்டது எல்லாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழகா தெளிவா மனோவாக்கு கத்த சொல்லுங்க. பெற்றோர்கள் குடும்ப தலைவர்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து பாருங்க, தெளிவா சொல்லுவார். எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும், என்ன விதத்தில் அவர்களுக்கு திருமணம் பண்ணணும், எப்படியெல்லாம் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை வாங்கி தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆலோசனை ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை
நன்மையாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணி கேளுங்க. பிள்ளையை கூட வைத்து ஜெபிங்க. பிள்ளைக்கு என்ன செய்யணுமா? கூட வைத்து ஜெபிங்க. இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், என்னென்னலாம் காரியத்தை செய்யணுமோ எனக்கு சொல்லி கொடுங்கன்னு ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ எதுவாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி கேளுங்க. அது ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா திரும்பி கூட அந்த பக்கம் பெற்றோர்கள் பார்த்துடவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெபித்து ஆலோசனை கேளுங்க. நிச்சயமாகவே உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் அவர்கள் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வளர்த்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நீங்களும் மாறுவீங்க. அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நல்ல காரியங்களை சொல்லி ஆலோசனை கொடுக்கணும். நல்ல ஆவிக்குரிய பிரகாரமான ஆலோசனை கொடுக்கணும். நல்ல டீச் பண்ணணும். ஆண்டவர் நீங்கள் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். உன் பிள்ளை பின்மாற்றக்காரனை போல பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனை முன்னாடி உட்காருன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு பெற்றோர்களுக்கு? உன் பிள்ளை பின்மாற்றக்காரன் போல பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனை முன்னாடி உட்கார சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். உன் பிள்ளை கை தட்ட மாட்டேன்றான் பாட்டு பாடும் பொழுது, அதை உனக்கு சொல்லி கொடுப்பார். அடுத்த வாரம் அவனை கை தட்டி பாட சொல்லு. முழங்கால் பட்டு ஜெபம் பண்ண மாட்டேன்னா ஆராதனை நேரத்தில் அவனை என்ன செய்ய சொல்லு. இதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை சொல்லி கொடுப்பார். ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பார். எல்லாரும் முழங்கால் போட்டு நிற்கிறாங்க. உன்னுடைய உன் மகள் முழங்கால் போட்டு நிற்க மாட்டேன்றான், அவனை என்ன செய்ய, அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அடுத்த வாரம் அவனை முழங்கால் நிற்க சொல்லு. சண்டே ஸ்கூல் போக மாட்டேறான் உன் பிள்ளை, யூத் மீட்டிங்கு வரமாட்டேன்றான், அவனை ஒழுங்காக யூத் மீட்டிங்கு போன்னு சொல்லி சிக்ஷை கொடுத்து அவனை உள்ளே அனுப்புங்க. அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு சொல்லிக் கொடு. இப்படி ஆண்டவர் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு ஜெபிக்கிற பெற்றோர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு கிருபையா இருப்பார். அந்த பிள்ளைகள் எதிர்காலங்களில் ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? ஏன் அப்படி வளர்க்கணும்? அப்போதான் உங்கள் பிள்ளைகளை பாதாளத்துக்கு நீங்கள் என்ன செய்வாய், ஆத்துமாவை என்ன செய்வீங்க, தப்பு வைக்கப்படுவா. உன் பிள்ளைகளுக்கு நல்ல பொக்கிஷங்களை சேர்த்துவீங்க, நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து அவளை வளர்த்து ஆளாக்குங்க. நீங்களும் பரலோகம் போக முடியும், உங்கள் பிள்ளைகளை எங்கே செய்ய முடியும், பரலோகம். ஏன்னா ஏழு என்ன பண்ண தெரியுங்க, தன் பிள்ளை செய்கிற அடங்காத பாவத்து நிமித்தம், அவளை அடக்காத பாவத்து நிமித்தம் நீங்காத நியாய தீர்ப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காரணம். அவங்க குடும்பத்துக்கு என்னவா, நீங்காத நியாய தீர்ப்பு. ஒழுக்கமாக வளர்க்காம போயிட்டீங்கன்னா நீங்காத நியாய தீர்ப்பு குடும்பத்தில் இருக்கும். பிள்ளைகளை பெற்றோர் அந்த நியாய தீர்ப்பு உங்களுக்கு வேண்டுமா? வேண்டாம். நம்ம நியாய தீர்ப்பு நமக்கு தப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கா தெரியுங்களா? ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் தயவு உள்ளவராக இருக்க. பிள்ளையை சரியா வளர்த்துட்டீங்கன்னா அவர்கள் மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். சரியா வளர்க்கலன்னா அவர்களை பட்சிக்கிற அக்னியா கர்த்தர் மாறிடுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபித்து ஆண்டவரத்தில் ஆலோசனை பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அந்த ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள். உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பேரண்ட்ஸ் நல்லா கவனிங்க. கடைசி குறிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. உங்களால் ஒன்றுமே முடியல, உங்களால் வளர்ந்துட்டான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் இந்த 9 விதமான காரியத்தில் அவனை வளர்க்காம நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசில் யோசித்து, ஐயோ அப்போவே இப்படி வளர்த்துக்கலாமே இந்த 9 பிரமாணங்களில், இப்போ நான் அவனை வளர்க்க முடியாது, இப்போ வளர்ந்துட்டானே, அவன் கேட்க மாட்டானே அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீரோடு உட்காந்து கொண்டிருக்கீங்களா? உன் பிள்ளை உன் கையை விட்டு கை மீறி போயிடுச்சு. அது எப்படி போயிடுச்சுங்க? கை மீறி போயிடுச்சு. அவங்கள அடக்க முடியலை. ஒரு நல்ல காரியம் சொல்லுங்க, நல்ல காரியம் சொல்கிறேன் கேளுங்க. அவங்களுக்காக போய் தேவ சமூகத்தில் அழுங்க, கர்த்தர் மாற்றுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:28 வாசிங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பெற்றோர்களே, இயேசு உங்களை பார்த்து சொல்றார், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யணுமா? அழுது புலம்புங்க தேவ சமூகத்தில். அவங்க நல்லா இருக்கணும்னா, அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, அவங்க எல்லா காரியத்திலும் உயர்ந்து மகிமையா இருக்கணும்னா உன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அழுது ஜெபிக்கிற அந்த கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? அந்த கண்ணில் இருந்து வருகிற தண்ணீரை ஆண்டவர் ஒரு துருத்தியில பிடிச்சி வச்சு அந்த கண்ணீருக்கு பிரதிபலனா உன் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அழகா எதிர்காலங்களிலே அவர்கள் பிரகாசமாக ஒளிமயமாக ஆசீர்வாதமாக உங்க பிள்ளைகள் எதிர்காலங்களில் ரொம்ப ஆசீர்வாதத்தோடு இருப்பார்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்படி உங்க பிள்ளைகளை வளர்த்துட்டீங்கன்னா
அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. பெற்றோர் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், உன் பிள்ளைக்காக கண்ணீர் அழுது ஜெபிப்பதற்கு நீ வெட்கப்பட வேண்டாம். போய் புலம்பி ஜெபிங்க. எதுவாக இருந்தாலும், சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளையாக இருந்தாலும், எது தடைப்பட்டிருக்குதோ அவன் வாழ்க்கையில் அதையெல்லாம் தடை நொறுக்கி ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நன்மையானது இந்த வருஷத்தின் கடைசியில் செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் பிள்ளைகளுக்காக அழுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் அற்புதங்களாகும் அடையாளங்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆமேன். கர்த்தருடைய வருகைக்கு போகணுமா? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ அந்த பிள்ளைகள்லாம் கர்த்தருடைய வருகையில் போகணும்னா இந்த 10 கட்டளைகளின் படி உங்கள் பிள்ளைகளை, இந்த 10 பிரமாணங்கள், தெய்வீக பிரமாணங்கள் படி உங்கள் பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பரலோகத்துக்கு போக முடியும். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று 10 தெய்வீக பிரமாணங்கள். 1, உன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தாய் போதி, உவகம் 6:7. 2வது, பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து, நீதிமொழி 22:6. 3வது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, 23:13 நீதிமொழிகள். 4வது, தன் சொந்த இஷ்டத்துக்கு உன் பிள்ளை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதே, 29:15 நீதிமொழிகள். 5வது, உன் பிள்ளையை சிட்சை செய், நீதிமொழி 29:17. 6வது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்கள், ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் சேர்த்து, 2 கொரிந்தியர் 12:14. 7வது, திறனற்று போகாதபடி உன் பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாதே, கொலோசியர் 3:21. 8வது, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் உன் பிள்ளைகளை வளர்ப்பாயாக, எபேசியர் 6:4. 9வது, பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவனிடத்தில் என்ன செய்யணுமா, பெற்றோர்கள் ஆலோசனை கேட்கணும். நியாயாதிபதிகள் 13:12-14 வரையில 10 கடைசியாக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஆமேன். லூக்கா 23:28. இந்த 10 கட்டளைகள் பைபிளில் பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. இதை காட்டிலும் அதிக வெளிப்படுத்தலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதை கை கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகள் நீங்களும் அற்புதங்களாக அடையாளங்களாக மாறுவீர்கள். இந்த கட்டளையின்படி உங்கள் பிள்ளைகள் நடத்துனீங்கன்னா நிச்சயமாகவே நீங்களும் பரலோகத்துக்கு போகலாம், உங்கள் பிள்ளைகளும் பரலோகத்துக்கு போகலாம். அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியம் உண்மை. இந்த சத்தியத்தின்படி உங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் எதிர்காலங்களில் அற்புதங்களாக, அடையாளங்களாக, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறவர்களாக, ஆறுதலையும் தேர்தலையும் ஆனந்தத்தை கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. ஆகவே தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குங்க. பிள்ளைகள் ஒழுங்காக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தீன்னா நீ நல்லா இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா அம்மா சொல்கிற வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ மறுபேச்சு பேசாமல் அதற்கு பிள்ளைகள், வாலிப பிள்ளைதான் சரி, சிறு பிள்ளைதான் சரி, கீழ்ப்படிந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். பெற்றோரை கனம் பண்ணு, பெற்றோரை கோபப்படுத்தாத, பெற்றோருக்கு வெட்கத்தை கொண்டு வராத. பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அவங்க சொன்னபடி நீங்கள் இருந்தீங்கன்னா எதிர்காலம் ஆசீர்வாதமாக மகிமையாக இருக்கும். ஆகவே இந்த வருஷத்தின் கடைசியில் பிள்ளைகளும் பெற்றோர்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. வருகிற ஆண்டவருக்கு சித்தமான அந்த புதிய ஆண்டில் உங்களை அற்புதங்களாக, அடையாளங்களாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை துதியுங்கள் பிள்ளைகளே, கர்த்தரால் வருகின்ற சுதந்திரமே. பிள்ளைகள் மேல் பெரியன் கொண்டே அணியனைத்த அன்பின் சுவையே. பிள்ளைகள் மேல் பெரியன் கொண்டே அணியனைத்த அன்பின் சுவையே. அன்பு வைத்த வேற்றுவை போல இவ்வுலகில் இனி வேறு யாரும் இல்லையே. கர்த்தரின் துதியுங்கள் பிள்ளைகளே, கர்த்தரால் வருகின்ற சுதந்திரமே. பிள்ளைகள் மேல் பெரியன் கொண்டே அணியனைத்த அன்பின் சுவையே. பிள்ளைகள் மேல் பெரியன் கொண்டே அணியனைத்த அன்பின் சுவையே. கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கருத்தாய் பிள்ளைகளுக்கு போதிக்கும் வழியை அதிகாலை முதலே
ஆண்டவர் சொன்னாரே துதியுங்கள் மகிழ்வுடன் கர்த்தரையே. அதிகால முதலே ஆண்டவர் சொன்னாரே துதியுங்கள் மகிழ்வுடன் கர்த்தரையே. இவ்வளவாய் அன்பு வைத்த இயேசுவை போல இவ்வுலகில் இனி வேறு யாரும் இல்லையே. கர்த்தரை துதியுங்கள் பிள்ளைகளே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இதோ நீர் எனக்கு நானும் நீர் எனக்கு தந்த முடிய பிள்ளைகளும் சியோன் பருவத்திலே சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருப்பாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே 10 கட்டளைகளை இந்த நாளிலே தேவ ஜனத்துக்கு நீர் போதித்திருக்கிறீர், ஆலோசனை சொல்லியிருக்கிறீர். இந்த ஆலோசனைப்படி எங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தும் போது அவங்க அதை முதிர் வயதிலும் அவங்களும் விடாதிருப்பாங்க, எங்களை விடாமலும் பாதுகாப்பாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். மீதியான எல்லா கலை நிகழ்ச்சியிலும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே விசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.